ஹலோ நண்பா, நம்ம கோட் படத்தில் தேட்டரே எரப்ட் ஆகிற மாதிரி ஒரு சீனு, அப்படி ஒரு ரெஃபரன்ஸை வந்து வெங்கட் பிரபு சார் வந்து வச்சுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்கட் பிரபு சாரோட இன்டர்வியூலாம் வந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி குட் பேட் அக்லிக்கு வந்து நீங்கள் வந்து டிஷர்ட் போட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணீங்க, அதை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. பட் அதை வச்சு இன்னொன்று சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அஜர்பைஜானில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, விடாமுயற்சியோட ஷூட்டிங், நீங்கள் வந்து போய் பார்த்துருந்தீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அஜித் சாரோட வாய்ஸ் ஓவரை வந்து கோட் படத்தில் வந்து கொடுத்துருக்கீங்களா, என்ன தளபதி அப்படி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வெங்கட் பிரபு சார் சொல்லுவார், அந்த மாதிரிலாம் இல்லை. பட்டு அவ்வளோ பெரிய இது இல்லை. பட்டு அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று படத்தில் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் ஒன்று இருக்குது. அது அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தியேட்டரே ஒரு நைஸ் மொமெண்ட்டாக இருக்கும். அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கோட் படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லிலையுமே சரி, தளபதி விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வந்து வரப்போகுது. அதை வந்து நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரில. பட் குட் பேட் அக்லியில் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் வருது, கோட் படத்தில் வந்து அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வருது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. நீங்கள் ஃபேன்ஸும் அப்படியே இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று வரப்போகுது. பட் அது வந்து வாய்ஸ் ஓவரோ அவரோட அப்பியரன்ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி குட் பேட் அக்லிலையுமே பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாட்டு வரப்போகுது. ஸோ பார்ப்போம் பாட்டு எப்படி இருக்குன்னா, அதுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.